காமிக்ஸ் தான் சொல்லுங்க சார். அந்த அமேசான் காமிக்ஸ் தான் இதெல்லாம் பார்க்கும்போது அது யாரும் யார்கிட்டயே போய் இதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கணும் போல இருக்கே. எப்படி பண்ணுவாங்கன்னு தெரியாது. பிஹைண்ட் த சீன்ஸ் ஏதாவது காமெடியா ஏதாவது நடந்திருக்கா? பிஹைண்ட் சீன் நான் வந்து என்ன பண்ணேன்னா, அப்போ பெங்களூர்ல இருந்தேன். ஸோ இவங்க வந்து அந்த கால் வந்தபோது எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? அது வந்து ஆக்சுவலாக நான் காமிக்ஸ் தான் ஹிந்தியில் பார்த்துருக்கேன், ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அது வந்து தமிழில் பண்ணணும்னு சொன்னோம், பயங்கர குஷி. அதுவும் மென்டார் பண்ணணும், எனக்கு மென்டார் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ஒரு ஜீரோலேருந்து உங்களுக்கு விஜயகாந்த்னு பேர் வச்சிருக்காங்க, வானத்தை போல விஜயகாந்த். அது வந்து அந்த ஃபார்மேட் ஆஃப் த ஷோ என்னன்னா, இது வந்து கிட்டத்தட்ட பிக் பாஸ் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அந்த கண்டஸ்டன்ட்ஸ் வந்து ஹோட்டல் ரூமில் தங்க வச்சு அவங்க வீட்டுக்கு அனுப்ப மாட்டாங்க, ஈவன் இஃப் தேர் இன் த சேம் சிட்டி. ஹோட்டல் ரூம்ல அவங்க வந்து ஈட் ஸ்லீப் பிரீத் காமெடி அதுதான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 8 வாரம் அங்கேயே இருக்கணும். அவங்க மென்டர்ஸ் வந்து லோக்கல்ல இருக்க மற்ற 2 மென்டர்ஸ் வந்து அங்க வந்து போய் சொல்லுவாங்க. அவங்க போயிட்டு வீட்டுல இருந்து போயிட்டு அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வருவாங்க. நான் வந்து பெங்களூர்ல இருந்ததால அவங்களோட போய் ஸ்டே பண்ணிட்டேன். என்னோட மென்டர்ஷிப் 2 வாரம் இருந்தது. 2 வாரம் ஃபுல்லாவே அவங்களோடவே இருந்துட்டேன். அவங்களோட இருந்ததால மோர் தேன் பீயிங் அ மென்டார் அவங்களோட ஃப்ரெண்ட் ஆகி அவங்களோட ரேப் நல்லா டெவலப் ஆயிட்டு இப்போ அவங்களோட ஸ்டைல் நல்லா புரிஞ்சு ஒருத்தரோட ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஜோக் சஜஷன் பண்ணலாம். அவங்க இந்த மாதிரி கொண்டு போகலாம், இந்த ஆங்கிள் இந்த டைரக்ஷன்ல கொண்டு போங்க, இந்த ரூல் யூஸ் பண்ணுங்க, அது பண்ணுங்கன்னு சொல்றதுக்கு வசதியா இருந்துச்சு. அபிஷேக்லாம் அதுலதான் வந்தாரு இல்லையா? எல்லாருமே சூப்பரா பண்ணாங்க. அதுல யோகி எல்லாருமே அமேசிங் டேலண்ட்ஸ். ஆமா, நாங்க இங்க அபிஷேகம் நிர்மலும் ஒரு ஷோ பண்ணாங்க. எனக்கு அங்க பார்த்தது மாதிரி அதெல்லாம் நாங்க ரொம்ப ரிலேட் பண்ணி பார்த்தோம். எல்லாருமே சூப்பரா பண்ணாங்க. ஒரு பேசிக்கான ஒரு காமெடி ஃபவுண்டேஷன் கொடுக்கிறது காமிக்ஸ் தான் கொடுத்தது. என்னோட ஃபேவரட் ஷாமா. அதுலயே நான் சொல்லியிருக்கேன் நான். ஆமா, ஷாமா இஸ் தி பெஸ்ட். ஆமா, அமேசிங். அவங்க அது வந்து லேடிஸ் பண்றது கொஞ்சம் கஷ்டம். இப்ப வந்து ரொம்ப இப்பவும் சென்னையில கஷ்டமா தான் இருக்கு. இந்த யுஎஸ் அளவுக்கு வந்து இன்னும் டெவலப் ஆகல. இல்ல சார், இங்கேயுமே டெவலப் ஆகல. இங்கேயுமே தயக்கம் இருக்கு. இங்கேயுமே வந்து ஃபேமிலி இன்னும் ஒத்துக்கிறது கிடையாது. அதாவது காமெடினாலே இப்போ உங்களை மாதிரி கிளீன் காமெடி பண்றவங்க ரொம்ப கம்மி இல்லையா? காமெடினாலே எங்களுக்கு பிடிக்காது, அது வந்து அடல்ட் காமெடியா தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் நிறைய கிளீன் காமெடி ஷோஸ் இங்க நிறைய பண்றாங்க. அது போய் பார்த்து எல்லாம் தெரிஞ்சுக்கணும். இன்னும் அந்த இதுவே இன்னும் செட் ஆகல நம்ம மக்களுக்கு. பிளஸ் இன்னொரு ப்ராப்ளம் என்னன்னா, ஓப்பன் மைக் வந்து ரொம்ப லேட் நைட் நடக்குது. அது வந்து சில பேர் வீட்டில் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும். கேர்ள்ஸ் வந்து லேட்டாக வீட்டுக்கு வரக்கூடாது, அந்த மாதிரி பேரண்ட்ஸ் தயக்கமாக இருக்கும் அனுப்புறதுக்கு. ஸோ இந்த மாதிரி பல விஷயங்களால ஒரு விமென் காமிக்ஸ் வந்து கம்மியாயிட்டே போகிறாங்க.